யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வேத வசனங்களிலிருந்து ஜெபிக்க கர்த்தரோடு நமக்கு உண்டாகிற அந்த தொடர்பு இந்த சத்திய வசனங்களின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளவும், ஒரு மனுஷனுக்கு தேவனோடு தொடர்பு உண்டாகும்னா நான் சொல்கிறேன், அந்த மனுஷன்தான் இந்த உலகத்திலே வெற்றிகரமான மனுஷனாக இருக்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? எனக்கு ஒவ்வொரு முறையும் கர்த்தரோட ஒரு தொடர்பு உண்டாகுது. எத்தனை பேருக்கு அதை அனுபவிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் எனக்கு கர்த்தரோட ஒரு தொடர்பு உண்டாது பாருங்க. அந்த தொடர்பு என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் விரும்புகிறபடி சகலத்தையும் செய்து முடிக்கிறவனாய் என்னை கர்த்தர் மாற்றுகிறார். ஐயோ முடியலையே, இதில் என்ன பண்ண போகிறேன், எப்படி ஆக போகுது அப்படின்ற குழப்பத்தில் தேவன் நம்மை விடாமல், தேவனோடு நமக்கு உண்டாகிற தொடர்பு, தேவன் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் நம்மளை பலப்படுத்தார். கையை வைத்து சொல்லுங்கள், கர்த்தரோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டாகும் போது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும். இங்கே வந்து அவங்களுக்கு கர்த்தரோட தொடர்பு உண்டாகுதா? வேறு எந்த தொடர்பும் கிடையாது. இயேசுவோடு நமக்கு உண்டாகிற இந்த அற்புதமான தொடர்பு, கனெக்ஷன், அது என்ன செய்தனா, என்ன கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பதுக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கையை வைத்து சொல்லுங்கள், அதை செய்து முடிப்பதுக்கான. முடியல, தெரியல, எப்படி முடிக்க போகிறனோ அப்படி இல்லை, அதை செய்து முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்குறார். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நாம் இணைந்து நாம் வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனம் வாசிப்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டானதிலிருந்து முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே. எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. இந்த 4ஆம் வசனத்தில் இருக்கிற பின்பகுதியை தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை. எவ்வளோ அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க. கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறவைகளை நான் செய்து முடிக்க கூடிய ஒரு திராணி உள்ள ஒரு மனுஷனாய் இருப்பது, நான் சொல்கிறேன், அதுதான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கே ஒரு பெரிய அடையாளம். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் இயேசுவை நம்புகிறேன், ஆனால் ஒன்றை என்னால் செய்ய முடியல அப்படின்னா அது ரொம்ப என்ன ஒரு அற்பமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கையை உயர்த்தி எத்தனை பேர் முதல்ல இதை விரும்புகிறீங்க? நான் எதை செஞ்சாலும் அறகுறையாக செய்யக்கூடாது. கையை வச்சு சொல்லுங்கள், எதை செஞ்சாலும் என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா அது நம்ம ஊர் பழமொழியில் சொல்லணும்னா, ஆற்றுல ஒரு கால் விட்டா என்ன ஆகும்னு விட்டு பார்த்தா தான் தெரியும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லாமல் ஆண்டவர் என்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்னெல்லாம் செய்யணுமோ, உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ, உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ, உங்களை கொண்டு இந்த சமுதாயத்தில் கர்த்தர் என்ன செய்யணுமோ, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை கொண்டு அவர் உங்களை ரட்சித்து வைத்திருக்கும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாய் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது நம்ம சுயபலத்தினால் நடக்கிற ஒன்று அல்ல. எனக்கு திறமை இருக்குது, எனக்கு சாமர்த்தியம் இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், எதை நீங்கள் வச்சுருந்தாலும் இது கர்த்தர் நமக்கு உதவி செய்யாமல் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வேண்டும் என்பதின் காரியங்களை செய்து முடிக்க நம்மால் முடியாது. இதை அறிந்த போல் தான் சொல்கிறாரு, எனக்கு நிறைய அறிவு இருக்கலாம், நிறைய பேச்சாற்றல் இருக்கலாம், நிறைய காரியங்களை நான் செய்திருக்கலாம், நிறைய வியாபாரங்களில் நான் திறமை உள்ளவனாக இருக்கலாம். பவுல் பல வியாபாரங்களை செய்தவர் பாருங்க. ஏன்னா பல திறமைகள் இருக்கலாம். ஆனால் சொல்கிறாரு,
பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. எத்தனை பேர் அதை நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற எல்லாவற்றையும். 2ஆம் வசனத்தில் கவனிச்சோம், தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறது என்றால் வெறும் நம்ம கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமை, ஆண்டவரே உமக்கு மகிமைன்னு சொல்றது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கி செயல்படும் போது அதுதான் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்குது என்பதை காண்பித்தேன். இங்கே இயேசுநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்றார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் இந்த பூமியில பிதாவே உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். எப்படி மகிமைப்படுத்தினேன் அப்படின்றத தான் அங்க சொல்றாரு. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்தவைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செய்து முடித்திருக்கிறேன். அப்ப கவனித்து பாருங்க, 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்து முடிக்கணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இயேசுநாதர் பாருங்க, இந்த 3 அனுபவங்களும் அவருக்கு இருந்தனால தான் அவர் சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஏன் உம்மை எப்படி மகிமைப்படுத்தினா, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தேன், எப்படி செய்ய வேண்டுமோ, என்ன எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்தேன். என்ன செய்யணும், எப்போ செய்யணும், இதை நான் அறிந்ததுனால ஏனால ஒன்று செய்ய முடிஞ்சிச்சு. என்னன்னா, பிதாவே நீர் எனக்கு நியமித்ததை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செய்து முடித்திருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன செய்யணுமோ, எப்போ எதெல்லாம் செய்யணுமோ அதை கர்த்தர் என்னை செய்து முடிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன செய்வார், அதை செய்து முடிக்க வைப்பார். இதுதான் இந்த இயேசுநாதர் சொன்ன வார்த்தையில் இருக்கிற சாராம்சம். அதுதான் இயேசுநாதருக்கு ஒரு அற்புதமாக தெரியுது, என்ன செய்யணும், எப்படி செய்யணும். இந்த 2 காரியத்தையும் நான் கரெக்டாக வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன்னா, என் பிதா என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை என்னால் கச்சிதமாய் செய்து முடிக்க முடியும். அப்போ கவனிச்சு பாருங்க, என்ன செய்யணும், எப்பொழுது செய்யணும். கையை பற்றி சொல்லுங்க, என்ன செய்யணும், எப்பொழுது செய்யணும். இதை புரிந்து கொள்வோம்னா செய்து முடிக்கிறது கஷ்டமா இருக்காது. என்ன செய்யணும் நிறைய பேருக்கு தெரியல. ஒருவேளை என்ன செய்யணும்னு தெரிஞ்சா அதை எப்போ செய்யணும்னு தெரிய மாட்டுது. அதனால வாழ்க்கையில் எதையுமே கம்ப்ளீட்டாக செய்ய முடியல, அறகுறையாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இயேசுநாதர் எதை செஞ்சாலும் என்ன செய்யணும்னு அவர் அறிந்திருந்தார், எப்பொழுது செய்யணும்னு அவர் அறிந்திருந்தார். அதனால தான் பிதாவை பார்த்து சொல்றாரு, பிதாவே பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஏன்னா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், எப்பொழுது செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆகவே நீர் என்ன நியமித்த காரியத்தை நான் செய்து முடிக்கிறேன். 2 காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு, இதுதான் இயேசுநாதர் பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் பிதாவே என்று சொன்னபோது அவர் அறிந்து வைத்திருந்த 2 காரியம். ஒன்று என்ன செய்யணும், எப்பொழுது செய்யணும். இந்த 2மே அவரை பிதா என்ன செய்யணும்னு நியமித்தாரோ அதை அவர் செய்து முடித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய சொல்றாரோ அதை எப்போ செய்ய சொல்றாரோ இதை விளங்கி கொள்வோமானால் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் நம்மளை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதை தான் பவுல் சொல்றாரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது. தீமோத்திக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை. நம்ம எப்பவுமே இந்த வசனத்தை எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நமக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா, அவங்க ஃபியூனரலுக்கு போனீங்கன்னா இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் பவுல் இந்த வார்த்தைகளை உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போறேன் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன விசுவாசத்தை காத்து கொண்டனா அவர் சொல்றாரு, எப்போ எப்போ எதை செய்யணுமோ அதை செய்வதற்கான விசுவாசத்தை கரெக்டாக கர்த்தர் எனக்குள்ள வேலை செய்ய வச்சாரு.
அதனால இப்போ நான் ஒன்று சொல்ல முடியும், என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த. அதுதான் அந்த வார்த்தை. என்னன்னா, நீர் எனக்கு நியமித்ததை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செய்து முடித்திருக்கிறேன். இந்த 3 வார்த்தையை நீங்கள் இந்த 4வது வசனத்தினுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு வைத்து கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தர் என்ன கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ, எப்பொழுது அதை செய்ய வேண்டுமோ, இந்த 2 விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது எப்படி தேவன் எனக்கு நியமித்திருக்கிறத நான் செய்து முடிக்க முடியும். அது பாருங்கள், 2 காரியத்தை உங்களுக்கு திறவுகோலாய் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 40ஆம் சங்கீதம் வாங்க. அங்கே ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை நாம் எப்படி செய்ய முடியும் என்பதை இங்கே சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் அந்த காரியத்தை இன்னும் நம்ம நல்லா விளங்கி கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். பாருங்க, அதில் 7ஆம் வசனத்தை நம்ம கவனிச்சோன்னா அங்கே சொல்லியிருக்கிறது, இங்கே சங்கீதக்காரன் தன்னை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, ரொம்ப ப்ராஃபட்டிக்கலான வேர்டை தன்னை குறித்து கண்டுபிடிக்கிறான். அவன் என்ன செய்யணும், எப்பொழுது செய்யணும், இது 2 அறிஞ்சாதான் கர்த்தர் என் மேலே நியமித்திருக்கிறத நான் செய்து முடிக்க முடியும். கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும், எப்போ செய்யணும், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறிந்து கொள்வோமானால் செய்து முடிக்கிறதுன்றது ஒரு பெரிய சங்கடமான ஒரு வேலையாக இருக்காது. அது ரொம்ப இன்பகரமான ஒரு வேலையாய் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் செய்வார். அதை பாருங்கள், 7ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து, நல்லா கவனிங்க, என்ன செய்யணும், எப்பொழுது செய்யணும் என்பதை ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்ன குறித்து இந்த புஸ்தக சுருளில் என்ன எழுதி இருக்கின்றது எனக்கு தெரியலனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியாது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என்ன அவர் சொல்கிறாரு ரொம்ப அற்புதமாக, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன்றார். என்னை குறித்து எழுதியிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கவனிச்சு பாருங்க, முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா புரிந்து கொள்றதுக்கு முதல் வசனத்தை போனீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கேன்னா கர்த்தருக்காக எப்போவுமே வெயிட் பண்ணுறாங்க. அவர் எப்போவுமே என் கூட தான் இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம காத்திருக்கிறோம் பாருங்கள். ஏன் காத்திருக்கிறோம் நமக்கு தெரியும், கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? என் கூட இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி மேலே இருக்கிறவங்கெல்லாம் உயர்த்தறன்னு சொல்லுங்கள், கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? நான் அதனால் அவர்கிட்ட காத்திருக்கிறேன். ஏன் காத்திருக்கிறேன்னா அவர் என் கூட இருக்கிறாரு. என்னை குறித்து என்கிட்ட அவரால் சொல்ல முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை குறித்து என்னோடு இருக்கிற தேவன் எனக்கு சொல்ல முடியும் நம்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை குறித்து என்னோடு இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண முடியும்? சொல்லி கொடுக்க முடியும். பாருங்க, 6ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அதில் அங்கே சொல்லியிருக்கிறது, பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவியை. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது அவனுடைய செவிகள் திறக்கப்படும். நல்லா நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் கூட பேசுகிறாரு, அவரோடு எனக்கு ஒரு உறவு இருக்குது, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய தகப்பனாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தருக்காக நான் காத்திருக்கும் போது என் காது செவிடாக இருக்காது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது பார்த்தீங்களா? இது போல கர்த்தர் உங்களோட பேசுகிறத உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள நீங்கள் உணர முடியும். ஏன் உணர முடியும்னா, நான் எங்கே காத்திருக்கிறேன்? கர்த்தருக்காக நான் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நான் ஆண்டவரோடு இருக்கிறதுனால என் செவியை திறக்கிறாரு. செவியை திறக்கும் போது இப்போ ஒன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னா, என்னை குறித்து இந்த புஸ்தக சுருளில் என்ன அங்கே போட்டிருக்கோம், அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என்னை குறித்து எழுதியிருக்கிறாரு. அப்போ ஒன்று நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் என்ன செய்யணும்,
எப்பொழுது செய்யணும்னு நாம் பாட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிய வேண்டியதில்லை. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. 32ஆம் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா வேத வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. கர்த்தர் உன்மேல் தம்முடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழி என்ன பண்றாரா? எத்தனை பேருக்கு தெரியும் உங்க மேல அவர் கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவாரா? எத்தனை பேர் நம்புறோம்? கையை வைத்து சொல்லுங்க. எனக்கு என்ன பண்றார்? கர்த்தர் வழி காட்டுகிற தேவன். காத்திருக்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருக்கிறேன். என் செவியை திறக்கிறாரு. செவியை திறந்தவனு எனக்கு ஒன்று புரியுது. என்ன குறித்து இந்த புஸ்தக சுருளில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரோ அதை சொல்லும்படி கர்த்தர் என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுறேன். எத்தனை பேர் அதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க? கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதெல்லாம் நீர் என் கூட பேசுறீர், என் செவியை திறக்கிறீர். என் செவியை திறக்கும் போது என்னை குறித்து இந்த வேத வசனங்களில் நீர் என்ன எழுதி வச்சிருக்கிறீரோ அதெல்லாம் நீர் எனக்கு புரிய வைக்கிறீர். அது புரியும் போது நீர் என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி நான் நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுகிறீர்? ரொம்ப அற்புதமாக கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. அப்போ நான் என் இஷ்டம் போல நான் என்ன செய்யணும்னு தெரியல, எப்போ எதை செய்யணும்னு தெரியல, நானே சுயமாக கண்டுபிடிக்கணும் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுயமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை வாழ்வதை சந்தோஷமாக நினைக்கிறீங்க? கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறது எனக்கு சந்தோஷன்றவங்க கையை உயர்த்தி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை சார்ந்து நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தனியாக வாழல. நான் எங்கே போனாலும் நான் தனியாக இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் என் கூடவே. கையை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை, எங்கே போனாலும் நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல, என் இயேசு என்னோட கூடவே. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே, நீ இருக்கிற பலத்தோட போ, உன்னோட நான் என்ன பண்றேன்? கூட இருக்கிறேன்றார். இப்போ சிறப்பே என்னன்னா, கர்த்தர் கூட இருக்கிறதுனால நமக்கு பலன் எவ்வளோ இருக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி. எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் பலவீனேன், என்னால் முடிய. ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. உன் பலவீனம் எப்படி வேணா இருக்கட்டும், உன் பிரச்சனை எது வேணா இருக்கட்டும், ஆனா உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். கையை வைத்து சொல்லுங்க. என்னோட கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எல்லாவற்றையும் சகலத்தையும் நமக்காக செய்யக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். இப்ப பாருங்க, 8ஆம் வசனத்தை கவனிங்க. 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல பாருங்க. முதல்ல கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், செவியை திறக்கிறாரு, என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத எனக்கு தெரியப்படுத்துறாரு, என் மேலே கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லி நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுறாரு. ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்னா, நான் தேவன் என்னில் நியமித்திருக்கிற காரியத்தை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை அறிந்து என் மேலே கர்த்தர் நியமித்திருக்கிறத நான் செஞ்சு முடிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு காட்டுறாரு. முதல் காரியம் என்ன அறிந்து கொள்ளணும்னா, என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றது எப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும்னா, என்னை குறித்து ஒருத்தர் எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை பற்றி இன் அண்ட் அவுட் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா உங்களை பற்றி இன் அண்ட் அவுட். கையை வைத்து சொல்லுங்க, என்னை பற்றி இன் அண்ட் அவுட்டு. ஏன்னா சில சொல்லுவாங்க பாருங்க, கல்யாணம் ஆகிருக்கும், 10 வருஷம் ஆகிருக்கும், 15 வருஷம் ஆகிருக்கும், 20 வருஷம் ஆகிருக்கும், என்ன சொல்லுவாங்க, இன்னும் புருஷனை புரிஞ்சிக்க முடியல, அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல பாஸ்டர். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்ணை வச்சு போதித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு வழி காட்டுகிற கர்த்தர் சொல்கிறாரு, என்னை குறித்து அவருக்கு இன் அண்ட் அவுட்டு தெரியும். கையை சொல்லுங்கள், என்னை குறித்து இன் அண்ட் அவுட்டு தெரியும். 8ஆம் வசனம் பாருங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். நல்லா கவனிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இப்ப என்ன குறித்து எழுதி வச்சிருக்கிறீரே, இதை எடுத்து என் காது கேட்க சொல்றீரே. இப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்றான், இந்த காரியத்தை நீர் என்ன குறித்து எழுதி வைத்திருக்கிறத செய்ய நான் ரொம்ப விருப்பம் உள்ளவனா இருக்கிறேன்.
நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தேவனுடைய 119ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா 45ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்றவனை கர்த்தர் விசாலமான இடத்துக்கு கொண்டு போகிறாரா, விசாலமான பாதையில் அவனை நடக்க வைக்கிறாரா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி அந்த வழியில் நடப்பானால் அவன் ஒருபோதும் அவன் சறுக்கி போவதில்லை, அவன் இடறிய விழுவதில்லை, அவன் தடுமாறுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, யானைக்கு கூட என்ன பண்ணும், நல்லா சொல்லுங்க, பழமொழிலாம் உங்களுக்குலாம் பக்காவா தெரியுமே. யானைக்குறம் அடி சறுக்கும். அவ்வளோ பெரிய யானை அடி சறுக்குமா? கண்டிப்பாக சறுக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீதிமான் கர்த்தருடைய வார்த்தையில் அவனை குறித்து என்ன சொல்லியிருக்கின்றத தன் செவியை திறந்து கர்த்தர் சொல்றதை கேட்பானால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய அடிகள் எல்லாம் என்ன பண்றாரு? ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கும்னா சறுக்கிற ஸ்டெப் இல்லை, சறுக்குன இடத்துல தூக்கி நிலையாய் நிற்க வைக்கிற ஒரு படி. எத்தனை பேர் அப்படி நம்பணும், அப்படி அனுபவிக்கணும்னு விரும்புகிறோம்? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய விஷயத்தில் சறுக்கி இருக்கிறேன், ஆனால் இப்போ என் செவி திறக்கப்படுறதுனால நீர் என்ன செய்யணும், நான் அதை எப்போ செய்யணும் என்பதை என்ன குறித்து இந்த வேத புஸ்தகத்தில் நீர் எழுதி வச்சிருக்கிறத அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, யாரு வேணா சறுக்கலாம், ஆனா என்ன சறுக்க கர்த்தர் விட மாட்டார், நான் தடுமாற கர்த்தர் விட மாட்டார், வலுவாதபடிக்கு என்னை தூக்கி நிறுத்த எனக்கு ஒரு தேவன் இருக்கு. எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, ஆண்டவரே வலுவாதபடிக்கு தூக்கி நிறுத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு எதில் நீங்க விழுந்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால முடியும்? ஏன்னா அந்த சத்தியத்தை இந்த வசனங்கள் எல்லாம் வெறும் கேட்கறது இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜீவம். இயேசுநாதர் தாம் பயிற்சி தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணதை இன்னைக்கு நமக்கு ஜெபமா சொல்லித்தராரு. இன்னைக்கு எங்கெல்லாம் நான் விழுந்திருக்கிறேனோ கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி என் அடிகளை, நல்லா வாயத்திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி என் அடிகளை. அதான் சொல்றாரு, கொஞ்சம் செவியை தர. இந்த புஸ்தக சொருள்ல உன்னை பற்றி, என்னை பற்றி, நம்மளை பற்றி கர்த்தர் எல்லாம் அக்கு வேற ஆணி வேற என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை பற்றி எழுதி வச்சிருக்கிறாரு. சிலர் தங்களை பற்றி நிறைய எழுதுவாங்க பாருங்க, ஒரு டைரி ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன சாப்பிட்டேன்னு எழுதுவாங்க, எங்கே போயிட்டு வந்தேன்னு எழுதுவாங்க. இவங்க எழுதுறதை கவனித்து பாருங்க, இது வரைக்கும் செஞ்சது தான் எழுத முடியும். நேற்று என்ன செஞ்சேன், இன்னைக்கு என்ன செஞ்சேன், இந்த நிமிஷத்தில் என்ன செய்ய போகிறேன், அவ்வளோதான் எழுத முடியும். என்ன செய்ய போக போகிறேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் நிச்சயமாக எழுத முடியுமா? எழுதவே முடியும். ஆனால் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்க இந்த சத்திய வசனம் நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் நிச்சயமாக சொல்கிற ஒரு வார்த்தை. எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த புஸ்தக சொருள்ல நீ என்ன செய்யணும், எப்பொழுது செய்யணும், என்ன செய்யணும், எப்பொழுது செய்யணும்னு அறிந்து கொண்டா அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க இந்த வேத வசனங்கள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றதை கர்த்தர் நம்ம காட்டுகிறார். சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. 139ஆம் சங்கீதத்தில் கவனிச்சிங்கன்னா ஏன் இவ்வளோ ஆண்டவர் நம்மளை குறித்து இதெல்லாம் சொல்கிறாருன்றது இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ள முடியும் பாருங்க. 16ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சிங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. ஏன் 15ஆம் வசனம் பாருங்க, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகளை அறிந்தும் அவைகளை உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில், நல்ல கவனிங்க, எங்க எழுதியிருக்கா?
அதுதான் சங்கீதக்காரன் அங்கேயும் சொல்றாரு, என்ன குறித்து 40ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசித்தோமே, என்ன குறித்து இந்த புஸ்தக சொல்ல எழுதி வச்சிருக்கிறாரு. என் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு உருவெடுப்பது படுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரா. இவ்வளோ டீட்டெயில்டா கர்த்தர் நம்மளை குறித்து எழுதி வச்சிருக்கிற இவ்வளோ ஆசீர்வாதமான காரியம் நமக்கு இருக்கும்போது, ஏன் நான் ஆத்திரம் அவசரப்பட்டு என்ன செய்யணும்னு எனக்கு சொல்ல ஒரு தேவன் இருக்கிறாரு, என்ன செய்யணும்னு சொன்னவர் அதை எப்போ செய்யணுன்றதையும் சொல்லி கொடுக்க எனக்கு அவர் இருக்கும்போது, நான் ஏன் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பல காரியங்களை செய்யணும்? இன்னைக்கு நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் என்ன கேள்வியோடு நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லுவேன்ப்பா அப்படின்ற. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா அதை பாருங்கள், சில உதாரணத்தோட இயேசுநாதரை எப்படி அவருக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிச்சு, எப்பொழுது செய்யணும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்ததை லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அங்கே ரொம்ப அற்புதமாக இயேசுநாதர் தேவாலயத்துக்குள்ளே போய் தன்னை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை எடுத்து அவர் வாசிக்கிறார் பாருங்க. அதில் வாசிக்கிறதுல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில அற்புதமான கருத்துக்களை அங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமா? 16ஆம் வசனம் வந்து பாருங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, நல்லா அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, என்ன எதன்படியே? வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை ஜெப ஆலயத்துக்குள்ளே எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்த 21ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்களுக்கு கேட்டிருந்த இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம், நல்லா சொல்ற, உங்க கண்ணு முன்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்றார். யாரை குறித்து சொல்றாரு? தேவாலயத்துக்கு போறாரு. ஏசாயா அவரை குறித்து, வரப்போகிற மெசாயாவை குறித்து 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியை எடுத்து இயேசுநாதர் வாசிக்கிறார். என்னெல்லாம் செய்ய போகிறாரு, என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, என்ன சுவிசேஷத்தை சொல்ல வைக்க வந்திருக்கிறேன், வியாதி உள்ளவர்களை எப்படி சுகமாக்க வந்திருக்கிறேன், இருதய நொறுங்குண்டவர்களை எப்படி நான் சரியாக்க வந்திருக்கிறேன், அனுக்கிரக வருஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். இதெல்லாவற்றையும் என்ன குறித்து ஆண்டவர் இயேசுநாதர் சொல்ற, என்ன குறித்து சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறிப்பதுக்கு அடையாளமா இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன்றாரு. நல்லா கவனிங்க, என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி நிறைவேறி இருக்கிற ஒரு நிலையில என்ன பிதா நிக்க வச்சிருக்கிறாருன்ற. நான் தான் அந்த மெஸ்ஸாயா, அனுப்பப்படுகிறவர் நான் தான் இந்த அற்புதத்தெல்லாம் செய்ய போறேன். இது ஏசாயா 61ஆம் சொல்லியிருக்கிற காரியங்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய தேவன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயம் இதுல நமக்கு புரியுது, இயேசுநாதர் தன்னை குறித்து இந்த புஸ்தக சொருள்ல என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருந்தார். எப்படி அறிந்து கொண்டார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் விளங்கி கொள்ளணும்னா ரொம்ப முக்கியமானது. 16ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு காண்பித்தேன் பாருங்க. அங்கே சொல்றாரு, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து
வாசிக்க எழுந்து நின்றார். நல்ல கவனிங்க. அப்ப என்ன பண்றாரு? வழக்கத்தின்படி நீங்க உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யணும்னு விரும்புறாரு என்பதை அறிந்து கொள்ளணும்னா நீங்க ஒன்ன செய்யணும். வழக்கத்தின்படி இந்த வேத வசனங்கள் இதுல தான் உங்களை குறித்து எல்லாம் எழுதியிருக்கு. நீங்க யாரு, நீங்க என்னவா இருக்க போறீங்க, எல்லாம் இந்த வேத வசனத்துல தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, இவ்வளவு எல்லா காரியங்களும் உங்களை குறித்து எழுதி வச்சிருக்கும் போது இதை நம்முடைய வழக்கமாக்கணும். சர்ச்சைக்கு வர்றதை வழக்கமாக்கணும், ஜெபம் பண்றதை வழக்கமாக்கணும், இந்த வேத வசனங்களை வாசிப்பதை வழக்கமாக்கணும். ஏன்னா இதை வழக்கமாக்க என்ன கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாருன்றத நான் அறிந்து அதை செய்து முடிக்கிறவன் நான் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் என்ன மாத்துறாரு. இன்னைக்கு பாருங்க, நம்மளை குறித்து எல்லாம் இதில் எழுதியிருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு யாராவது என்ன நம்மளை பற்றி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம போய் நிற்கிறோம். அந்த காலத்தில் மொய் என்ன மொய்ன்ற பாருங்க, மை தடவி சொல்லுவாங்க. மொய் கல்யாணத்தில் தான் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பாருங்க, மை தடவி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே நிறைய கிறிஸ்தவர்கள் ஜோசியர்கள் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜோசியம் இருக்கிறதுக்கு காரணம், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லைன்னா, என்ன குறித்து எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்க ஒரு தேவன் இருக்கிறாரே. இந்த புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்ற, எங்கேயும் போய் நிற்காதப்பா, எங்கேயும் போய் தேடாத, உன்னை பற்றி எல்லாம். ஆனாலும் என்ன ஆசை, யாராவது ஒருத்தர்கிட்ட போய் தலையை கொடுத்து அவர் கையை வச்சு கொஞ்சம் 2 ஆட்டு ஆட்டி எதையாவது சொன்னார்னா நமக்கு அப்போ தான் என்னன்னா அப்பா இப்போ தான் கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறார். சிலர் வருவாங்க வீட்டுக்கு எதையாவது சொல்லிவிட்டு எதையாவது கிளப்பி விட்டு போயிடுவாங்க. என்ன அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பீங்க, அவங்க போனதுலேருந்து உங்கள் வீடே ஒரு மாதிரி இருண்டு போன வீடு மாதிரி ஆகிடும். ஏன்னா கிளப்பி விட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த ஜோசியத்தை விரும்பி, நம்ம இந்த மாதிரி குறி சொல்கிறத விரும்பி, இந்த தேவனுடைய வசனத்தில் என்ன குறித்து எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லுங்க, இந்த தேவனுடைய வார்த்தையில் என்ன குறித்து கர்த்தர் எல்லாவற்றையும் வாயத்திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன குறித்து எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. பாருங்க, இந்த தேவனுடைய வசனம் எனக்கு அடையாளத்தை காட்டும். இந்த தேவனுடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஐட்னரியை காட்டும். என்ன செய்யணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நாளைக்கு நான் என்ன செய்யணும், கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு வருஷத்திலும் நான் என்ன செய்யணும். ஆண்டவர் அப்படியே டீட்டெயில்டா இந்த வேத வசனத்தை வழக்கத்தின்படி வாசிக்கிறவர்களோட கர்த்தர் பேசுவார். கையை சொல்லுங்க, வழக்கத்தின்படி வாசிக்கிறவர்களோட கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணணும், வழக்கத்தின்படி சர்ச்சைக்கு வரணும், வழக்கத்தின்படி இந்த தேவ வசனங்களை திறந்து வாசிக்கணும். வெறும் இந்த 21 நாள் மாத்திரம் அப்பாடா வருஷத்தில் ஒரு 24 நாள் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இது என்ன செய்யணும்னா, இந்த ஜெபம் உங்களை என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் இதே போல வாஞ்சையோடு கர்த்தரிடத்துல ஜெபிக்க வைக்கணும். கையை சொல்லுங்க, வாஞ்சையோட கர்த்தரிடத்துல என்ன செய்ய வைக்கணும், நம்மளை ஜெபிக்க வைக்கக்கூடியதா மாறணும். இந்த மோசேவை கர்த்தர் அழைச்சி அவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவன் தீர்மானித்த போது, மோசே பாருங்க, கர்த்தர் அவனை கொஞ்சம் செய்ய விரும்புகிற அந்த அடையாளத்தை, அந்த ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவே மனம் இல்லை. பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் நான் தகுதி இல்லை, நான் லாய்க்கல, ஆண்டவர் வேற ஒருத்தனை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற, இல்லை நீ தான். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை கொண்டு அவர் நியமித்திருக்கிறது, நம்மளை கொண்டு அவர் எதெல்லாம் எப்போ செய்ய விரும்புகிறாரு, இதுக்கு நம்முடைய மனதுக்குள்ள இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு நிச்சயமான ஒரு அடையாளம் உண்டாகும். அந்த அடையாளம் என்னன்னா, என்ன குறித்து கர்த்தர் அவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார், என்ன குறித்து அவர் எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்த என்ன உபயோகப்படுத்துவார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன திட்டத்தை என் மேலே போட்டிருக்கிறாரோ கர்த்தர் என்ன தான் பயன்படுத்துவார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன குறித்து அவர் என்ன திட்டம் போட்டிருக்கிறாரோ அவர் என்ன தான் பயன்படுத்துவார். அதை நம்ம அறிந்து கொண்டோன்னா, நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எந்த போட்டியும் இருக்காது, எந்த கம்பேரிசனும் இருக்காது. இன்றைக்கி வாழ்க்கையில் போட்டியும் வாழ்க்கையில் கம்பேரிசனும் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. காரணம்னா, என்ன குறித்து யூனிக்காக ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு, அதை நான் வழக்கத்தின்படி
ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை நான் தியானிக்கும் போது, கிறிஸ்தவ மக்கள் எத்தனை முறை நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை தியானிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எப்படி நம்முடைய உறவை அவரோட நம்ம அனுபவிக்கிறோம் என்பது அது காட்டும். வழக்கத்தின்படி நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுநாதர் வழக்கத்தின்படி 30 வயதில் ஊழியம் ஆரம்பிச்சாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வழக்கத்தின்படி தேவாலயத்துக்கு போகிற ஒரு பழக்கத்தை வச்சிருந்தார். வழக்கத்தின்படி இந்த புஸ்தக சொருள் எடுத்து வாசிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு அவருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை குறித்து எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிற பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தை கையில கொடுத்திருக்கும் போது அதை திறந்து என்ன குறித்து எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறாரு, இதை கொஞ்சம் உட்கார்ந்து தியானிக்கணும். இதுல சொல்லியிருக்கிறது என்னை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு. என்னைக்கு ஒரு மனுஷன் இந்த வேதத்தை திறந்து இரவும் பகலும் இந்த தேவ வசனத்தின் மேல பிரியமா இருக்கிறானோ, அந்த மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை வச்சு சொல்லுங்க, அந்த மனுஷன். அதை எப்படி சொல்ல விரும்புகிறேன்? அந்த மனுஷன் கர்த்தர் அவன் மேல் நியமித்திருக்கிறதை செய்து முடிப்பான். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, வழக்கத்தின்படி ஜெபிக்கிறதும் வழக்கத்தின்படி வேதத்தை வாசிக்கிறதும் ஒரு நாள் எனக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம், இன்னைக்கு நம்மளை பற்றி ஒன்றுமே புரியாமல், ஆனால் வழக்கத்தின்படி வாசித்துட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, சபைக்கு வருவதை வழக்கமாக வச்சு வந்துக்கிட்டே இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களை குறித்ததை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல பாருங்க, யோவான் ஸ்நானகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிச்சோன்னா, யோவான் ஸ்நானகன் அவர் தன்னுடைய அடையாளத்தை தான் மேல அவருக்கு எழுதப்பட்டிருக்கிறத ரொம்ப தெளிவாக அவர் புரிஞ்சு வச்சிருந்தார் பாருங்க. அதனால தான் எந்த விதமான போட்டியும் இல்லை, எந்த விதமான கம்பேரிசனும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் மிக ரொம்ப மட்டகரமான நிலையில் இருப்பது காரணம், we always compare and compete. நம்ம யாரையாவது ஒருத்தரோட கம்பேர் பண்ணுறோம், யாரையாவது ஒருத்தரோட போட்டியாகவே பார்க்குறோம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறத நீங்கள் அறிந்து கொள்வீங்கன்னா உங்களுக்கு போட்டி யாருமே கிடையாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சு? உங்களை குறித்து கர்த்தர் என்ன செய்யணும், எப்பொழுது செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு போட்டி யாருமே கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கென்று நியமித்திருக்கிறத கர்த்தர் உங்களை கொண்டு வெற்றிகரமாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யோவானை பாருங்க, ஆண்டவர் இயேசுநாதருக்கு முன்பாக வழி ஆயத்தம் பண்ணும்படி அவரை கொண்டு வந்து, இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் 400 வருஷம் இடைவெளி கேப்பில் இந்த யோவான் ஸ்நானகன் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பல காரியங்களை ஜனங்க கேட்குறாங்க. இப்போ யோவான் ஸ்நானத்தை கேட்குறாங்க, நீ தான் அந்த மெசாயாவா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல வல்லமையாக பயன்படுத்துகிறார் ஆண்டவர். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, மனம் திரும்புவதை குறித்து போதித்து அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். எல்லா விதமான காரியத்தையும் இந்த யோவான் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். இப்போ யோவான் ஸ்நானத்தை கேட்குறாங்க சிலர், நீர் தான் அந்த மெசாயாவா அப்படின்னு கேட்ட உடனே யோவான் ஸ்நானன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் அல்ல மெசாயா. அப்போ நீர் யார் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறபடி வனாந்திரத்தில் ஒரு சத்தம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த சத்தத்தை உண்டு பண்ணுற ஆள் தானே அப்படின்ட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, இதுக்கு பிறகு இயேசுநாதர் வராரு. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நான் சொன்ன காரியம் இருக்கும். இதுக்கு பிறகு இயேசுநாதர் வர்றாரு. இயேசுநாதரை கவனிச்சிங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இப்போ யோவான் ஸ்நானத்தை சொல்கிறாங்க, வனாந்திரத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவர் இப்போ நீர் நடத்தினவர்கள்லாம் அவர் பக்கம் திரும்பிட்டாங்க. இப்போ யோவான்கிட்ட சொல்கிறாங்க, நீர் இவ்வளோ நாள் நடத்தினவங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவர் பக்கம் திரும்பிட்டாங்க, இந்த இயேசுநாதரை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. 26ஆம் வசனத்தில் இருக்கும் பாருங்க, சொல்றாரு இயேசுநாதரை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இதை குறித்து நீர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னபோது யோவான் ஸ்நானகன் அதை குறித்து எந்தவித எரிச்சலும் பொறாமையும் குழப்பமோ அப்செட்டே ஆகலைங்க. ஏன் ஆகலைன்னா அவனுக்கு தெரியும், என்ன கர்த்தர் இயேசுநாதருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பி, இதுதான் எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது,
இதுதான் என்னை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியம். அதை அவன் அறிந்ததுனால தான் பாருங்க, எந்த விதமான கம்பேரிசனோ எந்த விதமான இந்த காம்படிஷனோ அவனுடைய மனசுக்குள்ள வரவே இல்லை. பொறாமப்படலை, எரிச்சல் படலை, போய் வாக்குவாதம் பண்ணலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வாக்குவாதங்கள், நிறைய என்ன பிரச்சனைகள், நிறைய என்ன எரிச்சல் வருதுன்னா நம்ம யோசிக்கணும், என்ன குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிற இந்த புஸ்தக சொல்ல எழுதப்பட்டிருக்கிறத வழக்கத்தின்படி வாசித்து நான் புரிஞ்சு வச்சேன்னா நான் யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஏன் வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் தனித்துவம் வாங்கினது. கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கு? தனித்துவமான ஒன்றாக இருக்கு. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, நெகேமியா ஒரு வேலை செய்கிறாரு. என்ன வேலை செய்கிறாரு? இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுகிற வேலையை செய்கிறார். இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது சன்பலாத் தொபியா வந்து சொல்கிறான், நீ கொஞ்சமா அவங்க கூட பேசணும் அப்படின்றான். அப்போ நெகேமியா சொல்கிறாரு, நான் வர முடியாது, நான் மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ பாருங்க, நெகேமியா சொல்கிறார் காம்பவுண்ட் வால் கட்டுறதையே மிகப்பெரிய வேலைன்னு சொல்கிறாரு. இப்போ சாலமோன் ராஜாவை எடுத்துக்கங்க. சாலமோன் ராஜா கையில் ஆண்டவர் வந்து ஒரு வேலையை கொடுக்குறாரு. என்ன வேலைன்னா தேவாலயத்தை கட்டுகிற வேலை. தேவாலயத்தை எப்படி கட்டுறான்? தங்கத்தினால கட்டுறான். விலை உயர்ந்த எல்லா என்ன வஸ்துக்களினால அவன் கட்டுறான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நெகேமியா செஞ்ச வேலை பெரிய வேலையா, சாலமோன் செஞ்ச வேலை பெரிய வேலையா? இப்போ கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சாலமோன் செஞ்சது தான் பெரிய. நான் சொல்றேன், கர்த்தருக்காக நம்ம எதை செஞ்சாலும் அது பெரிய வேலை தான். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் அது என்ன வேலை தான். நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு, என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு, இதை என்னைக்கு நான் விளங்கி கொள்றேனோ அன்னைக்கு தான் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இனி நான் யாரோடையும் என்னை கம்பேர் பண்ண மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்லா உயர்த்தன்னு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை யாரோடையும். இது எப்படின்னா, வீட்டில் பாருங்க நிறைய இருக்கும். வீட்டில் ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்களுக்குள்ள கம்பேரிசன் வருதோ இல்லையோ பெற்றோரே உண்டாக்கி விட்டுருவாங்க. பாரு நீ உன் அண்ணன் மாதிரி இல்லை, பாரு நீ உன் அக்கா மாதிரி இல்லை. அவனுக்கு என்ன தோணும்? உள்ள டிவிஷனையும் கம்பேரிசனையும் போட்டியும் காம்படிஷனையும் எப்படி உண்டாகுதுன்னா நம்ம தான் உண்டாக்குறோம். ஏன் உண்டாக்குறோம்னா, பெற்றோராக இருக்கிற நமக்கு என்ன தெரியலனா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளைய கொடுத்துருக்கிறாருன்னா அந்த 3 பிள்ளைக்கும் கர்த்தர் பிரத்யேகமான திட்டத்தை கர்த்தர் வச்சு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் அந்த 3 பிள்ளைகளுக்கும், உங்களுக்கு எத்தனை பிள்ளையோ அத்தனை பிள்ளைய சொல்லுங்க. உங்களுக்கு 2 பிள்ளை 1 பிள்ளைனா சொல்லுங்க, கையை உயர்த்தி பெற்றோர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிற 1 பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ 5 பிள்ளையோ என்ன அதோட நிறுத்திக்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிரத்யேகமான திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, கர்த்தருடைய சபையில் நீங்க செய்யற ஒரு சின்ன வேலையா இருக்கலாம் அல்லது பெரிய வேலையா இருக்கலாம், அது நம்ம பார்வைக்கு தான், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் இது சின்னது அது பெருசு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது மிகப்பெரிய விலையேற பெற்ற வேலையா. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கென்று நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். சிலர் சொல்றாங்க வேலை செய்யாமல் இருக்கிறதே பெரிய வேலை பாஸ்டர், அந்த வேலைலாம் ஆண்டவருக்கு வேணாம். சொல்லுங்க, கையை உயர்த்தி கர்த்தர் என்ன வச்சிருக்கிற சபையில் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்வேன். கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருக்காக என்ன செய்வேன்? சும்மா வருவேன் சும்மா போவேன்னா கர்த்தர் பார்ப்பாரு எதுக்கு தான் நம்ம இருக்கிறோன்னு. நம்மளை பார்த்து கர்த்தர் நிச்சயமா இன்னைக்கு கேட்கறனாக்குறோம், ஒரு நாள் அவர் முன்னாடி போய் நிற்போம் பார்த்தீங்களா, அப்போ கேட்பார், நீ எதுக்கு உன்னை நான் வாழ வச்சேன், எதுக்கு உன்னை ரட்சித்தேன், எதுக்கு இந்த ஜப நாட்களில் உனக்கென்று பிரத்யேகமா உன்னை குறித்து இந்த புஸ்தக சொருளில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தெல்லாம் எடுத்து உனக்கு ஏன் நான் சொன்னேன்? காரணம், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறத கர்த்தருடைய பலத்தினால வெற்றிகரமா செய்யணும். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறத கர்த்தருடைய பலத்தினால் என்ன செய்கிறேன்? வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடியவன் நான் கர்த்தர் என்ன மாற்றுறார். இந்த ஒரு அனுபவம் இருக்கும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதுக்குள்ளே இருதயக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதே
எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை அறிந்து கொள்ளாததுனால போட்டியும் பொறாமையும் எரிச்சலும் என்ன எல்லா காரியங்களையும் பிசாசு உள்ள போட்டு சிக்கி நம்மளை தவிக்க வைக்கிறான் பாருங்க. யோவான் சுவிசேஷத்தில் இயேசுநாதர் சொல்றார் பாருங்க, பிதா என்னை நேசிக்கிறதுனால அவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அது எனக்கு நல்லா தெரியுதுன்றார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? அங்கே பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க. சொல்றாரு, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு நல்லா கவனிங்க. பிதா அன்பா இருக்கிறதுனால குமாரன் மூலமா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் காண்பிக்கிறாராம். இப்ப நான் சொல்றேன், இதே இயேசுநாதர் இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் மேலேயும் அன்பா இருக்கிறார். கையை சொல்லுங்க, நம்ம மேல என்ன இருக்கிறாரு? அன்பா இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுவாரா காட்ட மாட்டாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் என்ன செய்யணுன்றதை எனக்கு அவர் நிச்சயமா காட்டுவார். நம்ம ஆசை என்னன்னா, நம்ம பாருங்க என்னன்னா, எப்படி பழக்கப்பட்டுருக்கோம்னா எல்லாத்தையும் செய்யணும்னு பழக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா இருக்குதா பார்த்தீங்களா? மூக்கு வீட்டில் எல்லாத்துலேயும் போய் நுழைக்குதே. இந்த சப்ஜெக்டுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லை. வீட்டில் ஒரு 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு நீங்கள் உங்கள் மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயோ இருந்து பாஞ்சிக்கிட்டு நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பாஞ்சிக்கிட்டு மூக்கை கொடுத்து மூக்கு அப்புறம் மூக்கை உடைச்சிக்கிட்டு போகிற மாதிரி காரியங்களை செய்கிறோம். ஏன்னா நமக்கு என்ன ஆசைனா எல்லாத்தையும் செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எல்லாத்தையும் செய்யும்படி நான் உன்னை அழைக்கல, உனக்கு நியமித்திருக்கிறத நீ செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்க. சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் செய்யும்படி நான் அழைக்கப்படல. நம்ம ஒன்றும் பெரிய எல்லாத்தையும் செய்கிற ஜாம்பவான் கிடையாது. என்ன கர்த்தர் ஊழியக்காரனை அழைச்சிருக்கிறார். ஊழியக்காரனை நான் எனக்கு தேவன் என்ன நியமிச்சிருக்கிறாரோ அதை தான் நான் செய்யணும். நான் இதை விட்டுட்டு ஒரு தொழில் செய்யணும்னு போய் உள்ள உட்காந்து தொழில் செய்ய ஆரம்பிச்சேன்னா நீங்கள் உங்களால் தான் தொழில் செய்ய முடியுமா? எனக்கு தெரியாதான். போட்டி போட்டு வந்தேன்னா நான் சொல்கிறேன், மூக்கை உடைச்சிட்டு உட்காருவேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற, எனக்கு நியமித்திருக்கிறத நான் செய்வேனா, என்னை ஒவ்வொரு நாளும் அவர் மகிமையின் மேல மகிமை உள்ள பாத்திரமாக நிரப்புவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்திருக்கிறத நான் செய்ய பழகும் போது நீர் என்னை மகிமை உள்ள பாத்திரமாய் மாற்றுகிறீர். எனக்கு ஞாபகம் வருது, எலியா தான் ஞாபகம் வர்றாரு. எலியா பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் பிரயாணப்பட்டு நடப்பிரயாணங்க. என்ன 40 நாள்? இன்னைக்கெல்லாம் ரோடு இருக்கு, அன்னைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, காட்டு வழியாக நடந்து போய் என்ன ஆகும் ஏது ஆகும் ஒன்றும் தெரியாது. 40 நாள் இரவும் பகலும் அவன் பிரயாணப்பட்டு போய் ஒரு இடத்துல இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறான். அக்கினியை வர வச்ச ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ வைராக்கியமா ஆண்டவருக்காக நின்றுக்கிறான். 40 நாள் இரவும் பகலும் ஓடி இருக்கானே. அவனை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? அவனை ஒரு இடத்துல நின்ற போது என்ன சொல்லியிருக்கணும்? எவ்வளோ அருமையான தாசம் பாணி, நீ இரவும் பகலும் களைக்க பார்க்காம நடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறியே, உன் கால்லாம் வலிக்கும், உன் உள்ள எனக்கு தெரியும் நீ எதுக்கு பயந்து வந்திருக்கிற, எதை நினச்சி நீ கலங்குற, இந்த ஏசபேலை நினச்சி நீ கலங்குற, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கணும் அவன்கிட்ட. ஆண்டவர் என்ன கேட்டா தெரியுமா? இவ்வளோ 40 நாள் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு வந்த உடனே அவனை பார்த்து கேட்குற, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் மாங்குன்னு நான் போட்டு அப்படி இப்படியும் வருத்திக்கிட்டு செய்கிறோம். ஆண்டவர் கேட்பார், எதுக்கு பண்ணுற? நான் செய்ய சொன்னேனா? அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் உறவை அனுபவிக்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அதை மிகுந்த ருசி உள்ள ஒன்றாய் மாற்ற முடியும். கையவாதி சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உறவு மாத்திரமல்ல, அதை மிகுந்த ருசி உள்ள ஒரு வாழ்க்கையா மாற்ற முடியும். எப்போ மாறும்னா, எல்லாத்தையும் செய்ய நினைச்சா ருசியா இருக்காது. எனக்கு நியமித்ததை செய்தா கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன். கையவாதி சொல்லுங்க, எனக்கு நியமித்ததை நான் செஞ்சா கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்க.
அவன் சொல்கிறான், ஆண்டவரே, எலியா சொல்கிறான், நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத, என் உயிரை எடுத்துக்கோ ஆண்டவரே, நான் என் பிதாக்களை காட்டில் நல்லவனை, நான் செத்து போகிறது நல்லது. ஆண்டவர் சொல்ல, நீ சாகிறதுக்கு நான் உன்னை நியமிக்கல, நீ இன்னும் வாழணும், இன்னும் நீ பல காரியங்களை செய்யணும். எலியா சொல்கிறான், அவ்வளோதான் ஆண்டவரை, முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, உன்னை கொண்டு இன்னும் 2 ராஜாக்களை நான் அபிஷேகிக்கணும்ப்பா, உன்னை கொண்டு எலிஷாவை நான் உருவாக்கணும், நீ முடிஞ்சுன்னு நினைக்கிற. கர்த்தர் நியமித்ததை எலியா செய்ய ஆரம்பித்த போது சாகணும்னு சொன்னவனை கர்த்தர் சாகாமலே எடுத்துக்கொண்டாரு. பாருங்க, என்ன மகிமையான ஒரு வாழ்க்கை. என்ன ரதங்கள் வந்து அவனை தேவனோடு இருக்கும்படி அழைத்து கொண்டு போனாங்க. சாகணும்னு சொன்னவன், ஆனா என்னைக்கு கர்த்தர் நியமித்ததை செஞ்சானோ கர்த்தர் அவனை மகிமையா மாத்தினார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நியமித்ததை நான் செய்யும் போது கர்த்தர் என்னை மகிமையான பாத்திரமாய் மாற்றுவார். நல்ல கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு நியமித்ததை நான் செய்யும் போது என்னுடைய வாழ்க்கை மகிமையினால் நிரப்பப்படும். சொல்லுங்க வாய்த்திறந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு நியமித்ததை நான் செய்யும் போது என்னுடைய வாழ்க்கை என்னவா மாறுது? மகிமையாய் மாறும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, எப்படி முதல் காரியம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை அறிந்தா நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்து முடிக்கணுமோ அதை அவர் செய்து முடிக்கிறார். அதை செய்து முடிக்கிறது கர்த்தர் சொல்றாரு, இந்த புஸ்தக சுருளில், இந்த தேவனுடைய சத்தியத்தில் என்ன குறித்து இன் அண்ட் அவுட் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதுதான் இந்த சத்தியத்தை கேட்கணும், ஜெபம் பண்ணணும், இப்படி சபை கூடி வரும்போது வரணும், இது எல்லாமே தேவன் நம்மளை குறித்து சொல்லியிருக்கிற காரியம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான திறவுகோள், இந்த தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறத நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். என்ன நியமித்திருக்கிறார் என் மேல, அதற்கான எல்லா ஆயத்தத்தையும் கர்த்தர் செஞ்சு வச்சிருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும் நியமித்திருக்கிறாரோ அதற்கான ஆயத்தத்தை அவர் செஞ்சிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை அவரால் செய்ய முடியுமா? அந்த ஆயத்தத்தை கர்த்தர் செய்வாரா? எத்தனை பேர் நம்புறோம்? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன குறித்து நீர் என்ன செய்யணும்னு நியமித்திருக்கிறீரோ அந்த நியமிக்கப்பட்டவைகளெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இயேசுநாதர் பாருங்க, சீஷர்களோட பஸ்கா ஆசரிக்க விரும்பி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்கன்றார். ஆயத்தப்படுத்த போகும்போது ஆண்டவர் முழிக்கிறாங்க, எங்கே போய் கேட்கறது, யார்கிட்ட போய் கேட்குற? ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணி தூக்கிட்டு போகிற ஜக்கில் தண்ணி தூக்கிட்டு போவான் பாரு, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ. அவன் ஒரு வீட்டுக்குள்ளே போவான் பாரு, அந்த வீட்டின் அதிபதிகிட்ட கேளு. இயேசுவும் இயேசுநாதருடைய சீஷர்களும் பஸ்கா ஆசரிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லு. அவன் ஒரு மேல் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பான்றார். நல்லா கவனிங்க, தேவன் நம்ம என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த நியமிக்கப்பட்டிருக்கிறத நாம் இந்த புஸ்தக சுருளில் அறிந்து கொள்வோமானால் ஒன்றை மறந்துடாதீங்க, அதற்கான எல்லா ஆயத்தத்தையும் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, அதற்கான எல்லா ஆயத்தத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். போய் கேட்டான் பாருங்க, கேட்டபடியே அந்த வீட்டின் அதிபதி சொல்றான், மேல் ஸ்தலத்தை நான் நம்புறேன், எப்போ ஆண்டவர் சொன்னாரோ அப்போவே அந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்றேன், அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நம்மளை குறித்து எல்லாவற்றையும் இந்த புஸ்தக சுருளில் சொல்லி வச்சிருக்கிறாரு. சொல்லி வைக்கிறது மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் செய்யாதப்பா, உன்னை செய்யும்படி சில காரியத்தை நான் நியமித்திருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்யறதுக்கு என்ன கர்த்தர் அழைக்கல, என்னை கொண்டு செய்யும்படி சில நியமித்திருக்கிற காரியத்தை செய்ய நீங்க முன் வரும்போது அதற்கான முன் ஆயத்தங்களை கர்த்தர் சிறப்பாக செய்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கான எல்லாவற்றையும் நீர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிறத நீங்க அறிய அறிய உங்களுக்கு ஒன்று தெரியும். அதற்கான எல்லா ஆயத்தத்தையும் எல்லா நிறைவையும் கர்த்தர் செய்து வைத்திருக்க. உங்க வேலையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க தொழிலா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு நியமித்ததை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கான எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? நிறைவாய் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா நோவாவை கூப்பிட்டு கர்த்தர் ஒரு வேலை கொடுக்குறாரு. 22ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட பேழையை கற்ற வேலையை அவன் செய்து முடித்தானா.
நோவாவை கொண்டு ஆண்டவர் பேழையை கட்டுற வேலையை நியமித்தார். உங்களை கொண்டு கர்த்தர் நியமித்திருக்கிற வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது வழக்கத்தின்படி நீங்க என்ன செய்றீங்க. இந்த தேவனோடு இருக்கிற தொடர்பு, இந்த தேவனோடு நம்ம ஜெபிக்கிற அனுபவம், இந்த தேவனுடைய சத்திய வசனங்களை வாசிக்கிறோம், இதெல்லாம் நம்மளை அற்புதமான விதத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நோவாவை கொண்டு பேழையை கட்டுற வேலையை கர்த்தர் கொடுத்தார். பேழையை கட்டி முடிச்சாரா நோவா? எத்தனை பேருக்கு தெரியும் பேழையை கட்டி முடிச்சாரா? பேழையும் கட்டி முடிச்சாரு, தன் குடும்பத்தையும் அவர் காத்தார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் செய்கிற, கர்த்தர் நியமித்திருக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா உங்களையும் நீங்க காப்பாற்ற முடியும், உங்க குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்திருக்கிற வேலையை நான் செஞ்சேன்னா நானும் காக்கப்படுறேன், என் குடும்பமும் காக்கப்படுது. எத்தனை பேர் கையை வைத்து ஆமேன்னு சொல்றீங்க? மோசே கையில ஒரு வேலை கொடுத்தார், ஆசரிப்பு கூடாரம் கட்டும் வேலையை. அதான் வெற்றிகரமா செய்து முடிச்சான் பாருங்க. அதனால தேவ பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டி போன இடத்துல இருந்துச்சு. சாலமோன் கையில ஒரு வேலையை கொடுத்தார். என்ன வேலையை? தேவ ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே தேவ ஆலயத்துக்குள்ள ஆசாரியர்கள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தேவ மகிமை அந்த ஆலயத்தை மூடினதா. அப்போ ஒண்ணு நமக்கு தெளிவா இதுல விளங்குது, தேவன் எனக்கு நியமித்திருக்கிறத நான் செய்வேனா, கர்த்தர் எல்லா மகிமையும் அதில் வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ இதை எப்படி என் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நான் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இதை எப்படி செய்வதுக்கு கர்த்தர் நமக்கு திராணி கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு அப்படின்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா எல்லாரும்? அங்கே சொல்றாரு பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர். நல்ல கவனிங்க, சொல்லியிருக்கு ஞானத்தையும் உணர்வையும். அப்படின்னா ஞானத்தை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, அதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியையும் உணர்வையும் கொடுக்கிறார். ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரம், இந்த வேத வசனங்கள் இப்படி சபை கூடி வரும்போது ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, அந்த ஆலோசனை செய்வதற்கான பலனையும் கர்த்தர் கொடுக்கிறாரா? நீங்க கவனிச்சு பாருங்க, எந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரோ அந்த மனுஷனை அந்த ஆலோசனை செய்வதற்கான பலனை கொடுக்கிறாரு. தாவீதுக்கு ஒரு பலனை கொடுத்தார். என்ன பலன்னா, அவனுக்கு எதிராக எழும்பி வருகிற சேனைகளுக்குள்ள பாய்ந்து போகிற ஒரு பலனை கொடுத்தார். அந்த ஆலோசனை அவனுக்கு கொடுக்கிறார். என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு சேனைக்குள். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரம். சும்மா வெத்து வார்த்தை கிடையாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் வெத்து வார்த்தை கிடையாது, ஒன்னும் பவரே இல்லாத வார்த்தை இல்லை. இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கர்த்தர் உங்களோட சொல்றாருன்னா நான் சொல்றேன், நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தருடைய வல்லமை இருக்கு. கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த ஜெப நாட்கள்ல நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. கையை உயர்த்தி சொல்லுங்க, இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற இந்த ஆலோசனை செய்வதற்கு பலனை கொடுக்கிறாரா? ஆலோசனை ஞானத்தை கொடுத்து உணர்வை கொடுக்கிறாரு, ஆலோசனையை கொடுத்து என்ன கொடுக்கிறாரு? பலனை கொடுக்கிறாரு. அறிவை கொடுத்து, அடுத்த சொல்றாரு, அறிவை கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உண்டாக்குறாராம். அறிவை கொடுத்த உடனே ரொம்ப பெருமையா நம்ம மாறாமதபடிக்கு கர்த்தருக்கு எவ்வளோ அறிவு, ஞானம், புத்தி, ஆலோசனை வந்தாலும் அந்த தாழ்மையோட செயல்படுற ஒரு நிலை. என்ன தாழ்மை? எனக்கு ஒன்று தெரியுது, எல்லாத்தையும் செய்யக்கூடாது, எனக்கு நியமித்ததை நான் செய்யணும். ஓகே, சொல்லுங்க, எனக்கு நியமித்ததை என் குடும்பத்தில் செய்யணும், என் வேலை ஸ்தலத்தில் செய்யணும், இந்த சபையில் செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் எனக்கு குறித்ததை செய்யணும். பவுல் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்றாரு பவுல். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிப்போமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. எல்லாம் சொல்லுங்க, நான் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேனோ. கையை வைத்து சொல்லுங்க, நான் எதற்காக
நியமிக்கப்பட்டிருக்கிறனோ அதை செய்ய எப்படி பண்றேன்? ஆசையோட. சொல்லுங்க வாய் திறந்து. அதை செய்ய எப்படி இருக்கிறேன்? எதற்காக இவர் பிடிக்கப்பட்டாரு? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க. எதற்காக பவுல் பிடிக்கப்பட்டிருக்கிறாரு? கலாத்தியர் 1:15 வாசிப்போமா? அங்க சொல்றாரு பாருங்க, 15 அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால அழைத்த தேவன் சொல்ற. நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் என்ன ஒரு காரியத்துக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். என்னன்னா, புறஜாதிகளுக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்ன பிரித்தெடுத்திருக்கிறாரு. நல்ல கவனிங்க. பவுலுக்கு தெரியுது, என்னை எதற்கு நியமித்திருக்கிறாரோ அதை நான் செய்து முடிக்க ஆசை உள்ளவனா இருக்கிறேன். என்னை எதுக்கு நியமித்திருக்கிறாரு? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இதை அவர் தெரிஞ்சு வச்சதுனாலதான் போன எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய சுவிசேஷம் சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்கக்கூடியவராக இருந்தார். அதுதான் வல்லமையா கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். போன இடத்துலலாம் ஜனங்களுடைய மனம் மாறினது. கர்த்தர் அண்டை ஓடி வந்தார்கள், சபைகளை கட்டினார், அநேக தேசங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்தார். ஏன்னா தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னமே அவரை கர்த்தர் எதை செய்யும்படி நியமித்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நீங்க தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே நீங்க என்ன செய்யணும்னு கர்த்தர் பிளான் போட்டு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? நம்மளை குறித்து அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதை செய்து முடிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அதை செய்ய முடியல, எனக்கு தெரியல அப்படின்னா இன்னும் இந்த புஸ்தக சுருள்ல என்ன குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத கேட்கறதுக்கு நான் காதை என்ன பண்ணல, திறக்கல. என் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்ல ஒரு கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. அவரிடத்துல அவருடைய ஆலோசனை கேட்க நான் என் மனசை, என் இருதயத்தை நான் அவருக்கு நேரம் திருப்பல. ஆனா இயேசு நான் சொல்றாரு, பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஏன்னா நீர் என்ன நியமித்தீரோ அதை நான் செய்து முடித்திருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன நியமித்திருக்கிறீரோ அதை நான் வெற்றிகரமாய் செய்து முடிப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, அதை நான் என்ன செய்வேன்? வெற்றிகரமா செய்து முடிப்பேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, பின்வாங்கி போயிட்டாங்க, திருப்பியும் வர்றாரு. உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் வந்து அவர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சு பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். அப்போ பேதுரு கொஞ்சம் யோசிச்சுமா, ஆமா ஆண்டவரே நான் என்ன பண்றோம், நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. திருப்பியும் கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்ப. 3வது முறை கேட்கிறாரு, நீ என்ன நேசிப்பாயா அப்படின்னு. அவன் சொல்றான், நீர் அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நித்திருக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. யோவான் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நீங்க 23ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தானா. திரும்பி பார்த்த உடனே இயேசுநாதருடைய மார்பில் சாய்ந்த யோனா வரான். யோவான் வரான். யோவானை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஓகே, அவனை பத்தி என்ன அப்படின்னு கேட்கிறான். நம்ம புத்தியே இப்படிதான். இவ்வளவு நேரம் கேட்டிருப்போம், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே என்னை கொண்டு நீர் நியமித்ததெல்லாம் செய்ய நீர் வல்ல எல்லாம் கேட்டுட்டு, ஆண்டவரே பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து அவனை பத்தி, என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆண்டவரே, என் கூட ஒருத்தன் வேலை செய்யணும். ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன சொன்னா தெரியுமா இயேசுநாத பதில்? இயேசுநாதருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உனக்கு என்னன்னு கேட்டார். அதை பத்தி உனக்கு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ மத்தனை பத்தி கவலைப்படாத, உன்னை கொண்டு நான் நியமித்திருக்கிறது செய்யறதுக்கு மாத்திரம் நீ கவனம் வை. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன கொண்டு நியமித்திருக்கிறது செய்யறதுக்கு மாத்திரம் நான் என்ன பண்ணணும்? ரொம்ப ஆத்தும பாரம்லாம் வந்துடக்கூடாது. என்ன ஆத்தும பாரம்? ஆண்டவரே என்னை பத்தி சொல்லிட்டீரு, என் ஃப்ரெண்டை பற்றி சொல்ல ஆண்டவரே, என்னை பற்றி சொல்லிட்டீரு, என் மனைவியை பற்றி சொல்ல ஆண்டவரே, என்னை பற்றி சொல்லிட்டீரு, என் புருஷனை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு என்ன? ஏன்னா நம்ம எல்லாரையும் அழைத்தவர் கர்த்தர். அவர் நம்ம நியமித்ததை செய்ய அவர், எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம மேல அவர் நியமித்திருக்கிறத செய்ய
அதான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறத நான் செய்யும் போது எனக்கு யாருமே போட்டி கிடையாதுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நியமித்ததை நான் செய்யும் போது எனக்கு. இது எப்படின்னா, ஒரு ஓட்ட பந்தயத்தில் எல்லாருக்கும் ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? 100 மீட்டர் ரேஸ் ஓடும்போது அதில் 8 ட்ராக்கா 10 ட்ராக்கா தெரில, ஏதோ எத்தனையோ ட்ராக்கு. ஓடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாருங்க, அவங்க ட்ராக்ல ஓடுவாங்க. அவனுக்கு பின்னாடியும் யாரும் ஒருத்தன் ஓட மாட்டான், அவனுக்கு முன்னாடியும் ஓட மாட்டான். அந்த ட்ராக்ல யார் தான் ஓடுவான்? ஹலோ, உங்களுக்கு ஒரு ட்ராக் போட்டு வச்சுக்கிறார் ஆண்டவர். அந்த ட்ராக்ல உங்களுக்கு முன்னாடி யாரும் ஓட மாட்டாங்க, உங்களுக்கு பின்னாடியும் யாரும் ஓட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நியமித்ததை உங்களை ஓட வைக்கக்கூடிய கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு நீ நியமித்திருக்கிறத என் ட்ராக்ல நான் ஓடணும். ஓடிக்கிட்டே இப்படி பார்த்தீங்கன்னா உங்க ஸ்பீடு குறைஞ்சிரும். கரெக்டா இல்லையா? ஆரம்பிக்கும் போதெல்லாம் யார் ஆரம்பிக்கலாம் பார்த்துங்க, பக்கத்தில் யார் உட்காந்துக்கிறா. On your mark, get set, ready, goன்ட்டாங்கன்னா அப்புறம் பார்த்துக்க கூடாது. On your markக்கு முன்னாடி வேணா நீங்க என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். எந்த மூஞ்சி, அந்த மூஞ்சா, இந்த மூஞ்சா, எல்லாம் மூஞ்சா, அப்பா இதெல்லாம் ஓடுதா கூட அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனா ஓட ஆரம்பிச்ச பிறகு உங்க ட்ராக்ல பக்கத்தால பார்த்தீங்கன்னா அவங்கள தாண்டி போயிடுவான். யாரையும் பார்க்கக்கூடாது. எனக்கு நியமித்ததை கர்த்தர் செய்து முடிக்க எனக்கு போட்டிருக்கிறேன். அதான் சொல்ற, லக்கை நோக்கி பவுல் சொல்ற, நான் எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற லக்குக்கு நேராக நான் ஓடுறேன். ஆகவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் என்ன பண்றேன், நாடி. உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ராக் போட்டுருக்க. கை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு ட்ராக் போட்டுக்கிறாரு. அடிக்கடி ட்ராக் மாறி மாறி போறேன். இன்னைக்கு ஒரு ட்ராக்ல உட்காந்துருக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ணுறேன், டபக்குன்னு எகிரி அந்த ட்ராக்குக்கு போயிடுறேன். சரி, அங்கே தான் போனேன், திருப்பியும் பழைய ட்ராக்குக்கு வருவேன். ஒரு நாளும் நம்ம பழைய ட்ராக்குக்கு வர்றதில்லை. தாண்டி தாண்டி ஒவ்வொரு ட்ராக்காக போய் கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா வாழ்க்கை திசை இல்லாத எங்கேயோ என்ன உயிர் ஊசலாடுதுன்றாங்க பாருங்க. அது மாதிரி நிறைய பேர் அப்படியே ஊசலாடிட்டு இருக்கிற நிலை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு போட்டிருக்கிற லக்குக்கு நேராய் நான் ஓடுவேன். கையை வைத்து சொல்லுங்க, நீர் என்னில் நியமித்திருக்கிறது. இயேசு அதான் சொல்றாரு. இயேசு அது எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ யாரையாவது பார்த்து யாரையாவது வச்சு உன்னை நீ கம்பேர் பண்ணினா, ஆண்டவர் இயேசு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா, உனக்கு என்ன? அந்த வார்த்தை நமக்கு செவியில கேட்கணும். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில யாரையாவது வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, நீங்க போகிற இடத்துல, ஐயோ அவன் கொஞ்சம் நல்லா, ஆண்டவர் உனக்கு என்ன? உன்னை உயர்த்த நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்க ஒரு வழி இருக்கு. உன்னை அநேகருக்கு முன்பாக மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமா மாத்த நான் உனக்கு ஒரு ட்ராக் போட்டிருக்கேன். அதுல ஓடு. யாரையும் சார்ந்து ஓடாதீங்க. நான் சார்ந்து ஓட வேண்டிய ஒரே ஆள் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நீங்க ஓடுவீங்கன்னா அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். கையை உயர்த்தி எல்லாரும் மேலுமே நின்று நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு போட்டிருக்கிற அந்த ட்ராக்ல வெற்றிகரமா ஓடுவீங்கன்னா, பவுல் சொல்றது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம போய் தூங்கும் போது சொல்லணும், ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். கையை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும், ஆண்டவரே யாரையும் நான் பார்க்கல, இயேசுவே நீர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே பூமியில நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த வெற்றிகரமான செயலை நான் செய்து முடிக்க, ஆவியானவரே நீர் இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க யாரையும் போட்டியா எடுக்காம, யாரையும் நாங்க கம்பேர் பண்ணாம, யாரோடையும் எங்களை ஒப்பிட்டு பார்க்காம, ஒப்பற்ற இயேசுநாதர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே சிறப்பான அந்த லக்குக்கு நேராக நாங்க ஓட, ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்க நோக்கி பார்த்து உம்முடைய பாதையில் நாங்க நடக்கிறோம். ஆண்டவரே
உம்மை போல மாறுறோம், உம்மை போல பேசுறோம், உம்மை போல. நீர் எப்படி பிதாவு ஆண்டவரே உமக்கு நேமித்ததெல்லாம் நீ செய்து முடித்தீரோ, அது போல நாங்கள் எங்களுக்கு நேமித்ததெல்லாம் செய்து முடிக்கிறவர்களாய் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எங்களை நீ சமாதானத்தோடு நீ கேட்ட இந்த சத்தியத்தின்படியே நாங்க இனி யாரையும் பார்க்க மாட்டோம். கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் யாரோட என்ன ஒப்பிட மாட்டேன். சொல்லுங்க, யாரோடையும் ஒப்பிட மாட்டேன். ஆண்டவரே யாரையும் ஆண்டவரே நான் கம்பேர் பண்ண போறதில்ல. ஆண்டவரே யாரும் எனக்கு போட்டி இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிற வெற்றிக்கு நேராக எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஜெயமாய் நடத்துகிறவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் நடத்துகிற எங்கள் நல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பின் தேவனே, இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு என்ன கேள்வியோடு நாங்க வந்திருந்தோம், எங்களுக்குன்னு ஒரு ட்ராக்கை நீர் அற்புதமா போட்டு வச்சிருக்கிறீர். அதுலதான் எங்க கண்ணை வைக்கிறோம். ஆண்டவரே உங்க மேல எங்க கண்ணை பதிய வைக்கிறோம். வேற எது மேல நாங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற லக்குக்கு நேராக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்க விசுவாசத்தோட பிரயாணம் செய்ய, இயேசுவே நீர் ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் நாங்க எங்க வாழ்க்கை அந்த அனுபவமா இதை மாத்தணும். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவிய நாட்களிலே நான் உம்மை மகிமைப்படுத்தின. ஆண்டவரே எப்படி மகிமைப்படுத்துறேன்? நீர் என்னில் நியமித்ததெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, நீர் என்னில் நியமித்ததெல்லாம் நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். இப்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீர் நியமித்ததற்கெல்லாம் அவர்கள் செய்து முடிக்க உடைய திராணி உள்ளவர்களாய் நீர் எங்களை பலப்படுத்தி நடத்தும். சமாதானத்தோட உடைய பிள்ளைகள் அனுப்பும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.